பிரைஸ் லார்ட் கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வார்த்தை உபவாசம். நாட்களில் அநேகர் உபவாசத்து கொண்டிருப்பார்கள். சிலர் உபவாசம் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, சிலர் மீன் கறி சாப்பிட மாட்டாங்க, சிலர் பூ வைக்க மாட்டாங்க. இப்படி அவங்களுக்கு தெரிந்த விதத்தில் அவரவர்கள் இந்த தபச நாட்களை அனுசரிப்பார்கள். ஆனால் ஆண்டவர் பைபிளில் என்ன சொல்கிறாருன்னா பார்த்தா, யோவேல் 1:14, 2:15-16 பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை கூட்டி ஜெபம் பண்ணுங்கள் சொல்லிட்டு கூறப்பட்டிருக்கிறது. அதாவது சபையை கூட்டணும், உபவாசிக்கணும், ஜெபிக்கணும், ஒருமனப்பட்ட ஆவி இருக்கணும். இப்படி நிறைய காரியங்களை யோவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. முதலாவது பார்த்தா உகந்த உபவாசம், கர்த்தருக்கு பிரியமான உகந்த உபவாசம் எதுன்னு பார்த்தா ஏசாயா 58:7. அதாவது ஒரு ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருக்கணும், கடவுள்கிட்டையும் உண்மையாக இருக்கணும், மனைவிக்கிட்டையும் உண்மையாக இருக்கணும், உற்றார் உறவினர் எல்லார்கிட்டையும் ஒரு உண்மையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாளில் கூறப்பட்டிருக்கிறது. அதுதான் உகந்த உபவாசம். பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்டு சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்போ இது நம்முடைய ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது, பரிசுத்தமாக வாழும்போது அது உகந்த உபவாசமாக இருக்கும் என்று ஏசாயா 58:7 கூறப்பட்டிருக்கிறது. உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது செய்கிறது இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. நம்ம சொல்கிறத செய்யணும், நம்ம செய்கிறது ஆப்போசிட்டாக இருக்கக்கூடாது. அப்போது அது உகந்த உபவாசம். நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இன்றைக்கி ஒரு காரியம் சொல்லுவாங்க, இது இப்படி இன்றைக்கி முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும், இப்போ நான் முடிச்சு கொடுத்துருவேன்னுவாங்க. ஆனால் அவங்க பேச்சில் மட்டும்தான் இருக்கும், செயலில் ஒன்றுமே இருக்காது. அவரோட வாழ்க்கையில் ஒரு உண்மை கிடையாது. உண்மையாக இருந்தால் தான் ஒளிவு முறையாக வரவில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் உகந்த உபவாசம் என்று கர்த்தர் கூறுகிறார். ரெண்டாவதாக தகுந்த உபவாசம். மத்தேயு 6:16-18 வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், மனுஷன் காரணம் பொருட்டு இல்லாமல் முகவாடெல்லாம் சொன்ன ஃபாஸ்டிங் தம்பட்டை அடிக்காதபடிக்கு பிதாவை கனம் பண்ணும்படி உபவாசம் இருக்கும் பொழுது அறையை பூட்டி கொண்டு உள்ள ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு மத்தியில் கூறப்பட்டிருக்கிறது. முகவாடெல்லாம் இருக்கக்கூடாது, எண்ணெய் பூசி தலை வாரி முகம்லாம் க்ளீனாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாது தகுந்த உபவாசம். மூணாவதாக மிகுந்த உபவாசம். அப்போஸ்தலர் 10:30 கூறப்பட்டிருக்கிறது. தான தர்மம் செய்து மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களை தாங்கும் பொழுது, மற்றவர்களுக்காக நம்ம வாழும் பொழுது அது மிகுந்த உபவாசமாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. 84 வயது விதவை இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணினால் ஆலயத்தில் சொல்லிட்டு லூக்கா 2:36-38 கூறப்பட்ட அவள் குடும்ப வாழ்க்கையை பற்றி யோசிக்கல, அவள் மற்றவர்களை பற்றி யோசிக்கல, பெற்றோரை பற்றி யோசிக்கல, உடன்பிறந்தவர்களை யோசிக்கல, எந்த காரியத்தையும் உலகத்தை குறித்து யோசிக்காம அவள் தான தர்மத்தை பற்றி அறிந்து ஆலயத்தில் உட்கார்ந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் மற்றவர்களுக்கு கரிசனைப்படவும் தொடங்கினாள் அந்த ஸ்திரீ. அதை மாதிரி நம்ம மற்றவர்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு நம்மளை ஒடுக்கி ஜெபிக்கும் பொழுது மிகுந்த உபவாசமாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நான்காவதாக தேசத்துக்காக உபவாசம். இது பிற தேசம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக, தேசம் நல்லா இருக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு 2 நாளாகவும் 20:30 கூறப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக நெகேமியா 1:4 இது சபை கட்டப்பட முடியாது. இந்த நாளில் சபைகள் எவ்வளவு சீர்குலைந்து காணப்படுகிறது என்று நமக்கு அறியும். பணத்துக்காகவும், பேர் பிரசாபத்துக்காகவும், ஆடம்பரத்துக்காகவும் அநேக காரியங்களுக்காக சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் விலகி உண்மை உத்தம சபையை ஆராதிக்க, தேவனை ஆராதிக்கணுன்ற ஒரு இல்லத்தோடு சபை கட்டப்படணும். அதுதான் பில்டிங் இல்லை, சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்படணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கப்பட வேண்டும் என்றே இந்த நாளிலே அறிவுறுத்துகிறார். ஆறாவதாக யோனா 3:5-16 மிருக ஜீவன் முதலாக உபவாசம் பண்ணுது. அப்போ நம்மளுடைய உபவாசம் ஜெபம் அநேகரை கர்த்தருக்குள் வழிநடத்தும்படியாய், அநேகர் உபவாசித்து ஜெபிக்கும்படியாய், அநேகர் மன்றாடி ஜெபிக்கும்படியாய், அநேகரை
அநேகரை கர்த்தருக்குள் வழி நடத்தும்படியான ஒரு உபவாசமாக இருக்க வேண்டும். மிருக ஜீவன்கள் கூட உபவாசித்ததுன்னா அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உபவாசித்திருப்பார்கள், பிள்ளைகள் உபவாசித்திருப்பார்கள், சிறு பிள்ளைகள் உபவாசித்திருப்பார்கள். அப்போ அந்த குடும்பம் முழுவதும், தேசம் முழுவதும் உபவாசம் இருந்தது. அப்படி ஒரு ஒருமனப்பாட்டின் உபவாசத்தை தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். உபவாசத்தின் நன்மைகள் என்ன? நாம் உபவாசிக்கும் பொழுது நம் சரீரம் மாத்திரம் ஒடுக்கப்படுவதில்லை, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ஒடுக்கப்பட்டு பாவத்துக்கு விலகி ஓடுகிற ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறார். எப்பெல்லாம் பாவம் செய்கிறோன்னு தோணுதோ, எப்பெல்லாம் பாவத்துக்கு உட்படுகிற ஒரு நிலைமை வருகிறதோ, அப்போ நம்ம உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுது அதை மேற்கொள்ள முடியும். அதனால தான் அவர் சில வகை பிசாசுகள் உபவாசமின்றி வேறென்றாலும் போகாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள், பாவங்களை மேற்கொள்ளனா உபவாசத்தை ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவதாக கடவுளோடு தேவனோடும் நம்மளுடைய ஒரு இணைப்பு, ஒரு அசைக்க முடியாத ஒரு பாலத்தை இந்த உபவாச ஜெபம் கொண்டு வருகிறது. இப்போ தேவனோடும் கடவுளோடும் நமக்கு ஒரு நல்ல உறவு ஏற்படுத்த இந்த உபவாச ஜெபம் காணப்படுகிறது. அதனால் நாம் உபவாசம் ஜெபிக்க வேண்டும். 40 நாட்கள் உபவாசம் இருந்தவர்கள் யார் என்று பார்த்தா, ஒன்று மோசே, முதலாவது உபாகமும் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 2வது எலியா, 1 ராஜாக்கள் 19:8 படிக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயும் 4:21. அப்போது 40 நாட்கள் இவங்கெல்லாம் இன்னும் அநேகர் 3 நாள் உபவாசம், அப்படி 7 நாள் உபவாசம்ன்று பைபிளில் காணப்படுகிறது. எவ்வளவோ உபவாசங்கள் காணப்படுகிறது பைபிளில். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற உபவாசம் தகுந்த உபவாசம், உகந்த உபவாசம், மிகுந்த உபவாசம், தேவனுக்கு பிரியமான உபவாசமாக, ஒளிவு முறை இல்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் என்று இந்த நாளில் ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோமோ அதை கர்த்தருக்கு பிரியம் என்று செய்து கர்த்தருக்காய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.